இது முற்றிலும் விளக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாகும். மேலும் நீங்கள் எனக்கு ஒரு திருப்திகரமான தீர்வை உறுதியளித்தால் நான் அங்கு செல்வதற்கு முன்னுரையின் 15 சீசன்களை பார்ப்பேன். நாம் திரும்பும் சூழ்நிலையும் மீடியா ரெஸ் நிகழ்வும் மிகவும் வித்தியாசமாக இருப்பதால் ஆர்வத்தை தவிர்க்க முடியாது. பளபளப்பான ஃபுச்சியா முடி கொண்ட ஒரு பெண்ணை மாண்டரின் மொழியில் கத்திக்கொண்டே ஆண்கள் சித்திரவதை செய்கிறார்கள். அழுத்தத்தின் கீழ் அவள் உதவியற்றவளாகவும் திகிலடைந்தவளாகவும் தோன்றுகிறாள். அதே பெண் இப்போது அழகி, ஒரு நேர்த்தியான ஆனால் அமைதியான பல்கலைக்கழக தேர்வு அறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான அழுத்தத்தை எதிர்கொள்கிறார். ஆம், அவை அலியாஸின் முதல் 2 நிமிடங்கள் ஆகும். மேலும் அவை தொலைக்காட்சி வரலாற்றில் 2 நிமிட பைலட்டுகளுக்கான சிறந்த திறப்புகளில் ஒன்றாக உள்ளன. மாற்றுப்பெயரில் ஜே போல யாரும் மீடியா முன்னோட்டங்களை செய்யவில்லை. 2 புதிய நெட்ஃபிளிக்ஸ் உளவு நிகழ்ச்சிகளுக்கான ஊடக முன்னோட்டங்கள் மிகவும் ஏமாற்றமளிக்கும் மற்றும் தேவையற்றதாக இருப்பதற்கான காரணத்தின் ஒரு பகுதியாக ஆப்ராம்ஸ் மற்றும் கோ. ஆப்ராம்ஸ் லியஸை உருவாக்கினால் நெட்ஃபிளிக்ஸ் டி என்ரோல் மற்றும் ட்ரீச்சரி அடிப்படையில் கூட்டல் லியாக்கள் துல்லியமாக பயங்கரமானவை அல்ல. இருப்பினும் மறுக்க முடியாத வகையில் நீங்கள் செல்லும் வாய்ப்பின் போது ஸ்ட்ரீமிங் செய்ய அணுகக்கூடிய ஒரு பொதுவான தனித்துவமானது. புழு அனைத்து விஷயங்களையும் கருத்தில் கொண்டது. அந்தந்த மீடியா ரெஸ் ஓப்பனிங்கில் 2 நிகழ்ச்சிகளும் ஒரே தவறை செய்கின்றன. இது நிகழ்ச்சிகளின் முதன்மை குறைபாடுகளை எடுத்துக்காட்டுகிறது. அவர்கள் தங்கள் விமானிகளை முற்றிலும் ஆர்வமில்லாத வகை வழக்கமான உளவு திறப்புகளுடன் தொடங்குகிறார்கள். துப்பாக்கியுடன் ஒரு மனிதன் பணியில் ஓடுவது. 2 பேர் ஒரு துப்பாக்கி சுடும் நபரால் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறார்கள். மெயின் ஸ்டோரி ஓப்பனிங்கில் சிக்கிய நேரத்தில் மீடியாஸ் ரெஸ் ஓப்பனிங் கூட இருந்தது என்பதை நான் மறந்துவிட்டேன். மீடியாஸ் ரெஸ் ஓப்பனிங் குறிப்பிடத்தக்கதாக இருக்க வேண்டும். அபிமானமாக இறந்த 50 வெள்ளை முயல்களை இந்த நிகழ்ச்சி விளக்கப் போகும் பகுதியா என்று உங்களை சிந்திக்க வைக்கும் ஒன்றாக இது இருக்க வேண்டும். உங்கள் மூளையின் 20 விழுக்காடு எப்போதும் அப்படித்தான் சிந்திக்கிறது. இல்லையெனில் எக்ஸ்போஷனில் 40 நிமிடங்களை சேமிக்க சில செயல்களை தொடங்க நீங்கள் கட்டமைக்கும் சாதனத்தை பயன்படுத்துகிறீர்கள். இதுவே ஆட்சேர்ப்பு மற்றும் துரோகத்தை செய்கிறது. மீடியா ரெஸ் திறப்புகள் பற்றிய எனது விரிவுரை இத்துடன் முடிவடைகிறது. தேசத்துரோகத்திற்கு செல்வது, நான் நேர்மையாக சொன்னால், மாற்றுப்பெயரின் கூட்டல் பதிப்பை விட 24 இன் கூட்டல் பதிப்பை போன்றது. இருப்பினும் 24க்கு அதன் சொந்த கட்டமைப்பு சாதனம் இருந்தது. இது 2 வாரங்களுக்கு முந்தைய சூழ்ச்சிகளை நாடாமல் உடனடியாக பற்றிக்கொள்ளும் கதைகளை சொல்லச் செய்தது. MI6 இன் துணை தலைவராக ஆடம் லாரன்ஸ், சார்லி காக்ஸ் நடித்தார். இது உண்மையான வித்தியாசமா இல்லையா என்பதை நிகழ்ச்சி கவனிக்கிறதா இல்லையா என்பது தெளிவாக தெரியவில்லை. சியாரன் ஹிம்ஸ் நடித்த உளவுத்துறையில் நன்கு அறியப்பட்ட நபரான சர் மார்ட்டின் ஏஞ்சலிஸிடம் ஆடம் அறிக்கை செய்கிறார். சிறிய ஸ்பாய்லர்களாக இருக்க வேண்டிய 2 விவரங்களுக்கு அவர் உடன் கிரெடிட்டை பெறுகிறார். ஆடம் காராவின் நோக்கங்களையும் மார்ட்டின் ஒரு மர்மமான ரஷ்ய பெண்ணால் விஷம் அருந்தப்படுவதற்கு முன்பு அவனையும் அவனது ஆபத்தான துறையையும் குறிவைக்கும் ஒரே வெளிநாட்டு முகவரா என்பதை ஆடம் தீர்மானிக்க வேண்டும். நிகழ்ச்சியின் தலைப்பை ஆடம் சிதைத்திருக்கலாம் என்று பார்வையாளர்கள் உட்பட மற்ற அனைவருக்கும் ஆதாரங்கள் தவறாக பரிந்துரைக்க தொடங்குகின்றன. ஆதாமின் மனைவி மேடி தனது புதிய வேலையின் ஆபத்துகளை பற்றி கவலைப்படுகிறார். மேலும் ஆதாமின் மகன் கால்ம் தனது புதிய வேலையின் நன்மைகளை பற்றி உற்சாகமாக இருக்கிறார். ஆதாமின் டீனேஜ் மகளான எல்லா தொலைக்காட்சியில் அரசியல் த்ரில்லரில் ஒரு இளைஞனாக நடித்ததால் அருமையானவள் மற்றும் கடத்தப்படக்கூடியவள் என்று மட்டுமே அறியப்படுகிறாள். மேலும் இது ஒரு ஸ்பாய்லர் அல்ல, ஏனெனில் இது போன்ற நிகழ்ச்சிகளில் இளம் பெண்கள், குறிப்பாக அச்சுறுத்தும் மலை சிங்கங்களின் அணுகல் இல்லாத நாடுகளில் இது முக்கிய காரணம். கிம்பாயர் தொடர்ந்து இருப்பார். மார்ட் சார்மனால் உருவாக்கப்பட்ட தேசத்துரோகம் வெறும் 5 எபிசோட்களை கொண்ட நிகழ்ச்சிகளில் ஒன்றாகும். இதில் சுருக்கம் அதன் சிறந்த மற்றும் மோசமான தரமாகும். ஒவ்வொரு அத்தியாயமும் 46 நிமிடங்களுக்கும் குறைவாகவே உள்ளது. இம்மீடியாஸ் ரெஸ் ஓப்பனிங் இல்லாமல் அது சந்தேகத்திற்கு இடமின்றி அதே விகிதத்தில் நகரும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு லண்டன் இடங்களில் இரகசிய சந்திப்புகளுக்கு பாத்திரங்கள் தொடர்ந்து விரைந்து செல்கின்றன. சோஹோ ஸ்கொயர் மற்றும் போரோ மார்க்கெட் போன்ற இடங்களை அடையாளம் காணும் பெரிய அடையாளங்கள் இருப்பதாக தெரிகிறது. இது 24 என மிக குறுகியதாக இல்லாவிட்டாலும்
கதை 2 அல்லது 3 நாட்களுக்குள் நடைபெறுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியை சதித்திட்டம் அல்லது கதாபாத்திரத்தால் இயக்கப்பட்டதாக கருத முடியாத அளவுக்கு இது மிகவும் சூத்திரமானது. ஒரு பிரிட்டிஷ் தேர்தலை பின்னணியாக கொண்டு அரசியல் சூழ்ச்சியின் குறிப்புகள் உள்ளன, ஆனால் நுணுக்கமாக கருதுவதற்கு போதுமான ஆழம் எதுவும் இல்லை. ரஷ்ய உளவுத்துறையை ஒரு தீய எதிரியாக சித்தரிப்பது சமகால அதிர்வின் கூறுகளை கொண்டுள்ளது, ஆனால் நுணுக்கமாக கருதப்படுவதற்கு போதுமான ஆழம் எதுவும் இல்லை. 5 அத்தியாயங்களில் கதாபாத்திரம் எதுவும் செய்யவில்லை என்றாலும் ஒரு முற்றிலும் சீரற்ற CIA ஏஜென்ட்டின் இருப்பு எல்லாவற்றையும் குழப்புகிறது என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் நிலை பற்றிய விளக்கமாக கருதப்படலாம். ஆப்பிள் டிவி கூட்டல் இன் லண்டனில் அமைக்கப்பட்ட உளவு நாடகமான ஸ்லோ ஹார்சஸ் வித்தியாசத்தின் முக்கிய அம்சம். இதில் கதாபாத்திரங்கள் முட்டாள்தனமான செயல்களை செய்கின்றன, ஆனால் அந்த முட்டாள்தனமான விஷயங்கள் குணாதிசயத்தால் உந்தப்பட்ட குறைபாடுகளில் அடித்தளமாக உள்ளன மற்றும் புத்திசாலித்தனமான செயல்களால் நன்றாக சமநிலைப்படுத்தப்படுகின்றன. புத்திசாலிகள் என்று கூறப்படும் முட்டாள்தனமான செயல்களின் வகை. துணை கதாபாத்திரங்கள் வெறும் அங்கே தேசத்துரோகத்தின் முக்கிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குணாதிசயம் அல்லது பின்னணி விவரம். ஆடம் தனது MI6 உள் சரணாலயத்தில் 3 அல்லது 4 பங்காளிகளை போன்றவர்களை கொண்டுள்ளார். அவர்களுக்கு பெயர்கள் இல்லை. குறிப்பிடத்தக்க அளவு குறைவான கதாபாத்திரங்கள் உள்ளன. இது ஒரு அதிர்ச்சியூட்டும் வகையில் மோசமாகவும் மற்றொன்று அதிர்ச்சியூட்டும் வகையில் ஒழுக்கமாகவும் இருக்கும் போது எந்த எடை அல்லது அதிர்ச்சியையும் குறைக்கிறது. பாத்திரம் தலைகீழாக மாற்றக்கூடிய முன்னரே தீர்மானிக்கப்பட்ட புள்ளி இல்லாமல் தலைகீழாக மாறுவது சாத்தியமில்லை. ஆழம் இல்லாவிட்டாலும் நடிகர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். காக்ஸ் அனைவரின் கண்ணியத்தின் ஒட்டுமொத்த உணர்வை சித்தரித்தாலும் நிகழ்ச்சி நம்புவதை விட அவர் சமரசம் செய்து கொண்டார். அவருடைய எதிரிகள் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று நம்பினாலும். புரிலென்கோவை மதிப்பிடவோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ போதுமான தகவல்களை நிகழ்ச்சி எங்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் அவர் திறம்பட விவரிக்க முடியாதவர். இந்த தொடரின் சிறந்த நடிப்பு சாப்ளினிடமிருந்து வந்திருக்கலாம். இராணுவத்தில் பணியாற்றியதன் மூலம் மட்டுமே வரையறுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக ஹிம்ஸின் சிரமமற்ற குளிர் திமிர் இருந்திருக்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் தேசத்துரோகத்தை வரையறுக்கப்பட்ட தொடர் என்று குறிப்பிடுகிறது என்றாலும் இந்த முடிவு 2வது சீசனுக்கு வழி வகுக்கிறது. இது முதல் சீசனை காட்டிலும் மிகவும் புதிரானதாகவும் தனித்துவமாகவும் இருக்கலாம். எல்லாவற்றையும் விட அந்த அபிமான இறந்த முயல்களுக்கு என்ன ஆனது என்பதை நான் இன்னும் அறிய விரும்புகிறேன்.